வணக்கம். ஜீவாவின் எளிய தமிழ். தோழர் ஜீவா. நாணயம் வாழ்க்கை கழகு, நாணயம் வார்த்தை கழகு. இப்படி இரண்டையுமே தன் அகத்தே கொண்டிருந்தவர் ஜீவா. சுயமரியாதை சிந்தனைகளையும் பொது உடைமை கொள்கைகளையும் தமிழ் பற்றும் கொண்டிருந்தார். தமிழ் பற்று என்று ஒரே வார்த்தையில் அவரை சுருக்கிவிட முடியாது. காரணம், இலக்கியத்தின் பால் கொண்ட அன்பால் இலக்கியவாதியாகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் அரசியலையும் அரசியல் சிந்தனைகளையும் அந்த கொள்கைகளையும் எளிய பாமர மக்களுக்கு சென்றடையும் வகையில் பேசிய பேச்சாளரும் ஜீவா. பொதுவாக அறிவார்ந்த சொற்களை பேசுகையில் அதை நாம் யாரிடம் பேசுகிறோம், எதற்கு பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பவையெல்லாம் முக்கியமான கூறுகள். அதே போல அதை கேட்பவர்கள் மனதில் புரியும்படியும் பதியும்படியும் சொல்வதும் ஒரு முக்கியமான கூறு. இவற்றை எல்லாம் அகத்தே கொண்டிருந்தவர் ஜீவா. காந்தியடிகள் சொல்வார் அல்லவா, பசித்தவன் காதுகளில் பகவத்கீதை ஓதி என்ன பயன் என்று. என்னை கேட்டால் நான் சொல்வேன், ஜீவா கம்மனையும் இலக்கியங்களையும் பசித்தவர்களிடம் கூட எப்படி கொண்டு சேர்த்தால் அவர்களுக்கு சேரும் என்று சேர்த்த பேச்சாளர் ஜீவா. அப்படி என்ன பேசினார் ஜீவா? இந்த நிலத்தை பரம்பரை பரம்பரையாய் ஆண்டவர் சிலர், தன் பேச்சாலே ஆண்டவர் அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா என்கிறோமே, அப்படிப்பட்ட அண்ணாவின் பேச்சையே முறித்து பேசக்கூடிய திறம் படைத்தவர் ஜீவா. இருவரும் பெரும் அரசியல் தலைவர்கள். பிரச்சார சூழல் இருக்கிறது. பிரச்சாரம் நடத்த ஒரே இடத்திற்கு இருவரும் போகிறார்கள். முதலில் அண்ணா போகிறார். அவர் சென்ற பிறகு ஜீவா வருகிறார். அங்கு செல்கையில் அண்ணா என்ன சொல்லிவிடுகிறார்? நாங்கள் மானத்திற்காக போராடுகிறோம், அவர்கள் சோற்றிற்காக போராடுகிறார்கள் என்று. மக்கள் எல்லோரும் வியந்து போய், சரிதானே சரிதானே, அப்புறம் எப்படி அவருக்கு நாம் வாக்கு செலுத்த முடியும், இவர் கூறியது சரிதானே என்று என்ற நிலையில் இருக்கிறார்கள். சிலர் வியந்து போயிருக்கிறார்கள், ஜீவா இதை முறித்து எப்படி பேச போகிறார் என்று. ஜீவா வருகிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எளிமையாக, ஆம், யாரிடம் என்ன இல்லையோ அதற்காகத்தானே போராடுவார்கள் என்று சொல்லிவிடுகிறார். இப்படி எளிமையாய் அண்ணாவின் வார்த்தைகளையே முறியடித்து பேசக்கூடிய திறம் படைத்தவர் ஜீவா. இது மட்டும் இல்லை, ஒரு அரங்கில் இருவர் இருந்தால் கூட முழுமையாக பேசி முடித்துவிட்டுத்தான் செல்வாராம். அது ஏன் என்று கேட்டால், இருவர் சென்று இன்னும் இருவரிடம் சொல்வார்கள், அது 4 ஆகும், அது அப்படியே 8 ஆகும், கொள்கைகளும் சிந்தனைகளும் வளரும் என்று சொல்வாராம். தலைவர்களையும் பெருந்தலைவர்களையும் தன் பேச்சை கேட்பதற்காக ஈர்த்தவர் ஜீவா. நடிகர் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறார். ஜீவாவை பற்றி அறிந்தவுடனே அவர் பேச்சை நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஜீவா தாம்பரத்தில் பேசுகையில் கலைவாணர் NSK அவர்கள் எம்ஜிஆரை அழைத்து சென்று தாம்பரத்தில் நடந்த ஜீவாவின் பேச்சை அவர் கேட்கிறார். அப்படி பெரிய ஆளுமைகளை எல்லாம் தன்பால் ஈர்த்திருந்தவர் ஜீவா. தமிழுக்காகவும் எளிய தமிழில் பேசியவர் ஜீவா. தமிழை பயிற்று மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் அமைக்க வேண்டும் என்று முதலில் சொல்லியவரும் ஜீவாதான். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக மொழி கமிஷன் அமைத்து விவாதங்களும் கலந்துரையாடல்களும் நடக்கின்றன. பொதுவாக ஒரு விவாதமோ ஒரு கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த அரசு அமைப்பு சார்ந்த விவாதங்களோ நடக்கும் பொழுது அங்கு உள்ளே என்ன நடந்தது என்று மக்களுக்கு பெரிதளவு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஜீவா அதை தைரியமாக வந்து உள்ளே இவர்கள் இதைத்தான் பேசினார்கள் என்று வெளிப்படையாக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று பேசியவர் ஜீவா. இத்துணை ஆளுமை படைத்திருக்கிறாரே, இதையெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் சிந்திக்கலாம். காரணம், புத்தகங்கள். புத்தக வாசிப்பில் தன்னை இழைத்து கொண்டவர் ஜீவா. காரைக்குடி கம்மன் கழகத்தில் ஜீவா பேசவிருக்கிறார். அவருக்கு பேச விதிக்கப்பட்ட நேரம், ஒதுக்கப்பட்ட நேரம் 40 மணித்துளிகள். அவர் எவ்வளவு நேரம் பேசியிருப்பார் என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதே மணித்துளிகளில் தானே பேசியிருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஜீவா பேசுகிறார் பேசுகிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார். 70 மணித்துளிகள் பேசினார் என்பது வரலாறு. அந்த நிமிடங்களில் 40 நிமிடம் தாண்டி அந்த சிவப்பு விளக்கை கணேசனார் ஒளிரச் செய்ய விடவில்லை என்பதும் வரலாறு. அது எப்படி என்று வியந்து கேட்டால், அவர் பேசி முடித்தவுடன் தலைமை உரையில் அவர்கள் சொன்னார்களாம், பேசியது ஜீவாவாக இருந்திருந்தால் நான் அந்த விளக்கை ஒளிர விட்டிருப்பேன், பேசியதே கம்பனாயிற்றே, எப்படி அவருக்கு விளக்கு அளிக்க முடியும் என்று அவர் பேசினாராம்.
நன்றி உரையில் கணேசனார் சொன்னாராம், இவரே வந்து ஒவ்வொரு வருடமும் பேச வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு சொல்லியிருக்கிறார். இப்படி கம்பன் மீது ஆழங்கால் பட்டிருந்தவர் ஜீவா. இதேபோல் இன்னொரு தலைவரிடமும் எந்த பேச்சாளரையுமே எந்த இன்னொரு தலைவரையுமே கடிந்தும் சாற்றியும் மட்டுமே பேசிய ஒருவர் தந்தை பெரியார். தன் கட்சியிலிருந்தும் தன் கொள்கைகளிலிருந்தும் மாறுபட்டும் விலகியும் சென்றவர்களை சாடி பேசுவதுதான் அவர் வழக்கம். ஜீவாவும் அவர் கொள்கைகளில் தான் முதலில் இருக்கிறார். அவருடைய இயக்கத்தில் தான் சேர்ந்து அவருடன் பணிபுரிகிறார். இப்படி இருக்கையில் ஒரு காலத்தில் அவருக்கு முரண் ஏற்பட்டு விடுகிறது. பெரியாரை விலகிச் சென்று விடுகிறார். பெரியார் அவரை பற்றியும் சாடித்தானே பேச வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இல்லை, பெரியார் சொல்கிறார், ஜீவா மிகப்பெரிய வீரன், ஜீவா ஒரு மிகப்பெரிய வீரன், அவன் வீரம் நிறைந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணினான். அது என்னுடைய இயக்கத்தில் முடியவில்லை, எந்த இயக்கத்தில் இருந்தால் அவனால் அது முடியுமோ அந்த இயக்கத்திற்கு சென்று விட்டார் என்று பெரியார் பேசுகிறார். வரலாற்றிலேயே அவர் புகழ்ந்தும் அவர் சாடியும் பேசாத ஒரே தலைவர் ஜீவா. பெரியார் மட்டுமா? இலக்கியத்தின் மணிமகுடம் மகாகவி பாரதியாரை பற்றியும் அவருக்கு ஒரு புகழ் கிடைத்திருக்கிறது. நாகர்கோயிலில் ஜீவா பேசுகிறார். அதை பாரதியின் மகள் சகுந்தலா பாரதி அவர்கள் இருந்து கேட்கிறார். அவர் பேசி முடித்தவுடன் சகுந்தலா பாரதி அவர்கள் சொல்கிறார்களாம், இவர் பேசியது என் தந்தை பாரதியார் என்னவோ இறந்து விட்டார், ஆனால் ஜீவா பேசியதை பார்க்கையில் பாரதியே வந்து பேசியதைப் போல இருந்தது என்று சொல்கிறார். அப்படி நினைத்து பாருங்கள், ஒரு உயிர் பிரிந்துவிட்டால் அதை மீட்க முடியாது. அதை மீட்டு தரும் மருத்துவர்களை அதனால்தான் நாம் தெய்வம் என்கிறோம். அப்படி இலக்கியத்தில் யுகபுருஷராய் இருந்த மகாகவி பாரதியாரை நினைவூட்டும் வகையில் ஒரு தலைவனால் பேச முடியும் என்று சொன்னால் அது ஜீவானந்தத்தால் மட்டும்தான் முடியும். சரி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜீவாவின் எளிய பேச்சு புகழ் பெற்றிருந்ததா? தேசிய அளவில் புகழ் பெற்றிருந்தது. எப்படி? ஜீவா காந்திய கொள்கைகளையும் பின்பற்றுகிறார். அதில் அவருக்கு ஒரு முரண் ஏற்படுகிறது. அதை பற்றி காந்திக்கே ஒரு கடிதம் எழுதுகிறார். அதை படித்துவிட்டு காந்தி பதில் எழுதினாராம், ஜீவா, உங்களை நான் வந்து நேரில் சந்திக்கிறேன் என்று இவரை பற்றி அறிந்து நான் வந்து சந்திக்கிறேன் என்று கடிதம் எழுதுகிறார். அப்படியே வருகிறார். தமிழ்நாட்டிற்கு வந்து காரைக்குடியில் வந்து அங்கு சிராவயலில் ஜீவா ஒரு ஆசிரமம் நடத்துகிறார். அந்த ஆசிரமத்தில் சென்று நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று அந்த ஆசிரமத்திற்கு செல்கிறார் காந்தி. அங்கு சென்று எல்லாவற்றையும் பார்வையிட்டு விட்டு ஜீவானந்தத்திடம் கேட்டாராம், ஜீவா, ஆசிரமம் எல்லாம் நடத்துகிறீர்களே, உங்களுக்கு என்ன சொத்து என்று கேட்டாராம். அதற்கு ஜீவா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்தியாதான் என்னுடைய சொத்து என்றாராம். அதற்கு காந்தி இன்னும் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். இல்லை ஜீவா, நீங்கள் தான் இந்தியாவிற்கு சொத்து என்று, ஜீவாவின் இந்தியாவிற்கே சொத்து என்று மகாத்மா காந்தி அவர்களே சொல்லி இருக்கிறார் என்றால், ஒரு எளிமையான தமிழ் பேசிய ஒரு தலைவர் எப்படியெல்லாம் சென்று மக்களையும் ஆளுமைகளையும் தலைவர்களின் மனதையும் பிடித்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி எளிய தமிழ் சென்றடையும் என்றால் நாமும் அந்த தமிழை கற்று பறைசாற்றுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளியம்மை ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போது ஜீவா அவரை பற்றி பேசுகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் என்னெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணீங்க? எதுக்காக? சும்மா உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டால் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஜீவா அவர்கள் அரசியல் தமிழ் அப்படின்னு வரும்போது ஒரு கல்லூரி மாணவியா, பள்ளி முடித்து கல்லூரி வந்த மாணவியா, அரசியலில் ஆழங்கால் இல்லை அப்படின்னாலும் சிறிய தகவல்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இதுக்காக தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் தெரிந்த நண்பர்கள், பேச்சாளர்கள் அவர்களுக்கிடமிருந்து முதல்ல இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதற்கான தகவல்களை எடுத்து மக்களுக்காக கோர்த்து இது பண்ணது தான் இது. சிறப்புமா, வாழ்த்துக்கள். நன்றி.